வேலூர் மயான கொள்ளை விழாவில் 60 அடி தேர் சாய்ந்து 10 பேர் காயமடைந்த நிலையில் சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் SP உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நாங்க உங்களை கூப்பிட்டுலாம் சொல்லியிருக்கிறோம்ல. சரி, ஆல்வேஸ் சேஃப்டி தான். ஆனால் ஒன்று மேம் ரோடு வந்து சரியில்லை மேம். தவறு சொல்லலாம் மேம், இந்த ரோடு சரியில்லை மேடம். இது வந்து மண்ணே சரியில்லை மேம். அது எதுவுமே பண்ணி தர மாட்டேன். பலமுறை சொல்லியிருக்கிறோம். இப்போ யாருக்கும் எதுவும் இல்லை மேம். அந்த பேலன்ஸ் இல்லை. அது காரணம் வந்து ரோடு வந்து சுத்தமாக சரியில்லை. எதுவுமே அது சொல்கிறோம். நின்றுக்கிறீங்களா மேடம்? நீங்களே பார்க்கலாம். ஹைட்டு பேலன்ஸ் இல்லை. எப்பவுமே போயிட்டு இருக்கு. அடி இல்லாம பிரச்சனை இல்லாம முடிஞ்சிருச்சு. நீங்க நல்லபடியா எல்லாரும் பாதுகாப்பா வீட்டுக்கு போங்க. அடுத்த தடவை இந்த மாதிரி வந்து ஒரு இன்சிடென்ட் இனி இங்க நடக்கக்கூடாது. சரிதானா? அது நீங்க நல்லா பண்ணி கொடுங்க. பாலாறு பகுதியில் மயான கொள்ளை திருவிழா நேற்று இரவு கோலாகலமாக நடைபெற்றிருக்கிறது. இதில் 10 ஊர்களிலிருந்து அம்மனை அலங்கரித்து தேரில் பாலாற்றிற்கு அழைத்து வந்து சூறையாடி நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் 3 பிரம்மாண்ட தேர்களும் எடுத்துச் செல்லப்பட்டு பாலாற்றங்கரையில் பூஜையை முடித்துவிட்டு புறப்பட்டன. அதில் களிஞ்சூர் பகுதியை சேர்ந்த 60 அடி உயர பிரம்மாண்ட தேர் திடீரென கவிழ்ந்ததில் தேரில் இருந்த 10 பேர் சிக்கிக் கொண்டனர். உடனடியாக அவர்களை மீட்ட போலீசார் மற்றும் பொதுமக்கள் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் SP உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். தேர் பாலாற்றங்கரையை விட்டு வெளியேறும் போது பெரும்பாலான பக்தர்கள் வீடு திரும்பியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.